ஹலோ ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் நில்லுங்க. உங்களுக்கு தான். ஹலோ ஹலோ. டாக்டர் அம்மா ஒரு காபி கேட்டாங்க. நானே போட்டு எடுத்துக்கிட்டு வரணும்னு சொல்றாங்கன்னு. போ. அடாடாடாடாடா, நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புல டாக்டர் அம்மா ஆஸ்பத்திரி வச்சாலும் வச்சது ஏகப்பட்ட கூட்டம். நமக்கு நல்ல வருமானம் தான். உன் டீ கடை எதிர்த்தாப்புல அந்த அம்மா ஆஸ்பத்திரி வச்சதுல இருந்து அவங்களுக்கு நல்ல வருமானம் தான். ஏன்னா இங்க டீ காப்பி எது சாப்பிட்டாலும் அடுத்தாப்புல அங்கதானே போக வேண்டி இருக்குது. ஏய், முன்னாடி உனக்கு நான் கடன் கொடுக்கறேன் பாரு, அதுக்கு என் புத்தி தாண்டா படத்துல அடிச்சுக்கணும். ஏண்டா என் காப்பி நல்லா இல்லைன்னா அந்த அம்மா ஏன்னா இங்க ஆள் அனுப்புவாங்களா? அந்த அம்மாவுக்கு என்ன, மருந்து மாத்திரை கையில இருக்கு, அந்த தைரியம் தான். நம்மள சொல்லு, ஏதோ ஒரு நம்பிக்கையில சாமி கும்பிட்ட போட்டுல நாம டீ குடி. டீ தண்ணி போடுறதா இல்ல காப்பி தண்ணி போடுறதா? டீ தண்ணியே போடு, தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும். இத டாக்டர் நம்மகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் எனக்கு முதல்ல போட்டா உங்களை ஜாதியில தள்ளி வச்சிருவாங்களோ? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, வந்து என்ன போட வேண்டியதானே? போடுறேன். ஏங்க டீ கடை அவங்க ஜாதிக்காரங்க சாப்பிடுற ஈய டம்ளர்லயே சங்கிலிக்கும் கொடுக்குறீங்களே, நம்ம எல்லாம் சாப்பிடுற டீ கிளாஸ்ல கொடுக்க வேண்டியதுதானே? வேண்டாம். ஏன் இந்த சங்கிலிக்கா பயந்து உங்க மாமூல் பழக்கத்தை மாத்துறீங்க? என்னைக்கு என் ஜாதிக்காரலாம் இந்த டீ கடையில உங்களோட உட்கார்ந்து சரிசமமா டீ சாப்பிடறானோ அன்னைக்கு உங்க டம்ளர்லாம் டீ சாப்பிடுறேன். அது வரைக்கும் எனக்கு இது போதும். ஊத்து.
எருமைக்கு என்ன உடம்பு சரியில்லையா? சத்தம் கேட்டுதா? அது கேட்காது, எனக்கு வச்சு பாருங்க, கேக்கும். பரவாயில்ல, வச்சு பாருங்க. அட இத சாப்பிட்டு இத வைக்க போறேன். டாக்டர் அம்மாவுக்கு பரவாயில்லையே இப்போ. அதாவது டவுன்ல இருந்து கோட்டு சூட்டர் எல்லாம் போட்டுக்கிட்டு நிறைய பேர் வைத்தியம் பார்க்க வராங்களா? இது பேர் இப்ப கூட ஒரு ஆள் வர பிள்ளைய கூட்டிக்கிட்டு. அடே எங்க அப்பா நானா. கொஞ்சம் உட்காரு, வீடு எங்கன்னு கேட்டுட்டு வரேன். ஏன் சார், இந்த டிஸ்பென்சரி வச்சிருக்காங்களே லேடி டாக்டர், அவங்க வீடு கொஞ்சம் காட்டுறீங்களா? வாமா போலாம். உங்களுக்கு சொந்த ஊரே இந்த வில்லேஜ் தானே? பார்க்கறதுக்கு வில்லேஜா இருந்தாலும் சிட்டி மாதிரி ரொம்ப டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. ஐ மே கரெக்ட்? பெரும்பாலும் நீங்களாம் இந்த மாதிரி அமைதியான சூழ்நிலை தான் ரொம்ப லைக் பண்ணுவீங்களா? என்ன சார் இது, நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்களாம் அளவாத்தான் பதில் சொல்லுவீங்களா? என்ன சார் இது, நானே பேசிட்டு வரேன், நீங்க எதுக்கும் பதில் சொல்லாம தலையாட்டுறதாக முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்கும் இதே ரியாக்ஷன் தானா? என் சிவம். போயிட்டு வரமா? வாங்க. போ, நான் உன் கூட பேச மாட்டேன். ஏ, நீதான் என்ன ஒரு மாசமா பார்க்கவே வரலையே. ஓஹோ, நீதான் இப்ப இங்கே வந்துட்டியே. ஆமா, போர்டிங்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆமா, இனிமே நீ வார வாரம் என்ன பார்க்க வரணும், இல்லன்னா நான் படிக்கவே மாட்டேன். ஓகே, இனிமே கட்டாயம் அப்படியே செய்றேன். என்ன, உங்க வீட்டுல ஃபாதர் மதர்லாம் எப்படி, நல்லா இருக்காங்களா? ஓ, எல்லாரும் நல்ல சௌக்கியம். உன்னை ரொம்ப விசாரிச்சுதா சொல்ல சொன்னாங்க. எக்ஸாம்ல எப்படி, நல்லா எழுதிருக்கியா? அதான் ரிசல்ட் வந்த பிறகுதானே தெரியும். இப்போ டவுட்டா? சத்தியமா நீ டிகிரி பாஸ் பண்ண போறது இல்ல. யூ ஆர் கரெக்ட். சரி சார், நீங்க புறப்படுங்க. ரொம்ப தேங்க்ஸ். என் சிவம். ஏன் சிஸ்டர், இந்த ஆள் என்ன எல்லாத்துக்குமே தலையாட்டுறாரு. ஏன் யோ, நீ என்ன ஊமையா?